ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோகு ஸ்டிக்மேன் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே நான் வெஜிட்டோட எல்லா கலெக்ஷனும் வாங்கிட்டேன். அந்த எஸ்எஸ்ஜே கார்டு மட்டும்தான் வாங்கலை, மீதெல்லாம் வாங்கிட்டேன். பாருங்கள், எஸ்எஸ்ஜே 1 2 3 4 அல்ட்ரா வரைக்கும் வாங்கிட்டேன். அதுவும் இல்லாமல் நான் பிவிபி மூடி அன்லாக் பண்ணிட்டேன். 2 கம்பெனி முடிச்சிட்டேன் ஸ்டோரி மோடில். அதனால் நான் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே என்கிட்ட 13,000 இருக்குது. 13,000க்கு இது வாங்கலான்னா இந்த கேரக்டர் என்கிட்ட ஆல்ரெடி இந்த கேரக்டரோட அல்டிமேட் ஃபார்மே இருக்குது. ஆனால் இந்த கேரக்டர் வாங்க தேவையில்லை. நான் இப்போ ஸ்டோரி முடிவு விளாட போகிறோம். கம்பெனி 3 வந்துட்டேன் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அட இருங்க, கோகு தான் இருக்கான். கோகு மாத்திரம் பார்த்து ஸ்டோரி முன்னெல்லாம் அடி வாங்கவே கூடாது. அடி வாங்க அவன் என்ன தான் போட்டு தாக்குனாலும் நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது. அவன் போட்டு நம்புறான் நம்மளுக்கு, அவ்வளோதான். எஸ்எஸ்ஜே 2 எடுத்துட்டோம். பாருங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிவிபின்னா என்னன்னு சொல்லுவேன். இது நார்மல் மாதிரி தான். நான் ஆல்ரெடி 2 மேட்ச் போட்டு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன். இருங்க, இப்போ நம்ம கேரக்டர்ஸ் லாஸ்ட் செகண்டில் சூஸ் பண்ணுவோம். அப்படின்னா தான் அவன் இது பண்ணுவான். இருங்க, லாஸ்ட் 1 செகண்டில் சூஸ் பண்ணுவோம். அச்சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரக்டர் நான் ஃபஸ்ட் டைமாக மோதுறேன். தெரியும், சாசுக்கு எப்படியா ஃப்ரெண்ட்ஸ்? வெஜிடா சாசுக்கு சீண்டிட்டியா நல்லா ஹெல்த்து குறையுது. ஃபார்ம் எடுத்துருவோம். அவனுக்கும் 400, எனக்கும் 400. ஃபுல் ஃபார்ம் எடுக்கதான். ஓகே, நம்மளே போட்டு தள்ளிடுவோம் நாட்டுக்கு. நான் நோ சான்ஸ் லெஜண்ட் பேர் வச்சுருக்கு. இப்போ புரியுது உங்களுக்கு. ஒரு தாட்டி பிடிச்சிட்டேன்னா உங்களை விடவே மாட்டேன், யாராக இருந்தாலும். அது வேணும்னு தான் மாட்டேன். நயமாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரக்டர் வச்சா எப்படி இதாகுன்னு பார்ப்பேன். நான் முடிச்சிடுவேன் நாட்டுக்கு. தெரியாமல் எனக்கு சான்ஸ் கொடுத்துட்டேன். கீழே போட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம இந்த மேட்ச்சில் வின் ஆக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா ரசிங்கன்னு விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்படியே ஹெல்த்து குறைச்சிடலாம் நாட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் போச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச் நம்மளால ஜெயிக்க முடியாது. சொல்லலை ஜெயிக்க முடியாதுன்ட்டு. உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் லெஸ்ட் ஆகுமா? நல்ல பாயிண்ட்ஸ்லாம் லெஸ் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் நான் தோக்குறேன் எல்லாத்துலேயுமே. இந்த கேரக்டர் எல்லாம் பவராக இருக்குது. இந்த கேரக்டர் நான் ஃபஸ்ட் டைமும் பார்க்குறதுனால பவராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேரக்டரை வாங்கலாமா இல்லை எஸ்எஸ்ஜே கார்டு வாங்கலாமா நீங்களே சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேரக்டர் டைமண்ட் அதிகமாக இருக்காதான், இல்லாட்டி வாங்கியிருப்பேன். அநியாயத்தில் உங்களுக்கு இருங்க, நான் ஸ்டோரி முல்ல பாருங்கள். ஃபைனல் பாஸு ஸ்டோரி
ஒரு ஃபைனல் பாஸில் கோல்டன் ஃப்ரீஸை எப்படி தோக்கடிக்கிறேன் பாருங்கள். நான் ஃபார்மே எடுக்காமல் தோக்கடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கம்பெனிலாம் நல்லாவே இருக்குது. அந்த கம்பெனி நான் தேர்டு கம்பெனி தான் ஃப்ரெண்ட்ஸ் மோசமாக இருக்குது. நான் ஃபார்மே எடுக்கலைன்னா அதுக்குள்ளே பாஸ் என்ன தான் போட்டு அடித்தாலும் ஒன்றுமே ஆகாது. நான் ஒரு இது கூட யூஸ் பண்ணல. கிரெடிட் என்னென்னு அப்கிரேடே பண்ணல. நான் கிரெடிட்டே இந்த இதில் யூஸ் பண்ண மாட்டேன். நான் முடிச்சிடுவேன் மொக்கை. ஆனால் நம்ம கோல்டன் ஃப்ரீஸ் வச்சுருந்தா நேரம் எங்கேயோ போயிருக்கேன். அவன் ஏன் அடிக்க விட்றேன்னா எனக்கு கிரெடிட் அப்படின்னா தான் ஏறும். கிரெடிட்னா என்னன்னு கேட்பீங்க. கோகு ஃபார்ம் எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் கத்தோம்லான்ட்டு அதான் கிரெடிட்டு இந்த கேமில். அதுக்கு தான் இல்லை பாருங்கள், கிரெடிட் வருதா. அவன் அடிக்க மேலே என் ஹெல்த்துக்கு கிட்ட ஒன்று ஏறுதா, அதான் கிரெடிட்டு. பாருங்க, நான் ஃபார்மே எடுக்கலை. நான் ஃபார்ம் எடுத்துருந்தேன்னா இன்னொரு ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிவிசி போகலாம். பாடுற இருங்க, நம்ம கோகு அட பாரியா ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எஸ்ஜே ப்ளூ ஃபார்மில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட கூட ஜே ப்ளூ ஃபார்ம்லாம் இல்லை. இவனை சாசிக்கிற மாதிரியே பண்ணிகிட்ருக்கான். என்னை எடுக்கக்கூடாதுன்னு பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு தான் கிரெடிட் குறையும். செத்தா இன்னைக்கு கோகோ. அவன் ஃப்ரெண்டு மேலேயே கை வச்சுட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கடுப்பேற்றிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அவன் ஃபுல்லாக ஃபார்ம் எடுக்கட்டான், அப்புறம் வச்சு செய்யலாம். நோ சான்ஸ் லெஜெண்ட்ரா யாருக்கிட்ட? ஷீல்டு போட்டால் மட்டும் விட்டுவோமா? நான் இப்போ தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்தேன்னா அவனால் ஒரு பவர் கூட யூஸ் பண்ண முடியாது. என் ஷீல்டு கூட போட முடியாது. ஷீல்டு அவன் போட்டுட்டு இருந்தாலும் நான் இப்படி விடாமல் அடித்து இது பண்ணிடுறேன். நீ ஷீல்டே போட்டாலும் என்னை தடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்ககிட்ட ஒரே ஒரு ஹெச்பி தான் இருக்குது. பாருங்க, நான் சொல்லலை, அவன் ஷீல்டே போட்டாலும் அவனுக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும் இந்த ஹெல்த்து. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு மேட்ச்சு ஃபைனல் மேட்ச் கொடுப்போம். யாராச்சும் வாங்கப்பா. நோ சான்ஸ் லெஜெண்டில் வந்துட்டுருக்காங்க. நான் பாட்டுக்கு சும்மா சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். யாராச்சும் வாங்க. யாருமே வர மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருமே வரலன்னா என்ன ஒன்றும் தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆப்போனன்ட் கிடச்சிருச்சு. நம்மளோட பாயிண்ட் அதிகமாக இருக்காங்க. சரிங்க பார்ப்போம். அப்படியே 9 டெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க தெரியும். யார் சும்மாவா? ஆனால் 9 டெயில்ஸ் இங்கே பார்க்க கோழியாட்டம் இருக்குது. இந்த நரிட்டோ பீஸ்ட்டு 9 டெயில்ஸ்ன்னு தெரியாமல் நரிட்டோ பீஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க. நைன் டெயில்ஸாக இருந்தாலும் வெஜிடாமில் மண்டி போட்டு தான் ஆகும். என்ன போடுறேன் எழுத்து குறைக்கலாம் பாருங்க. 9 அதுவும் சரி தான். 9 டெயில்ஸுமே சும்மாவா? நான் இப்படி இல்லை. கோகு
நான் வந்து வெஜிடா அல்ட்ரானால இவ்வளோ பவர் குறையுது. நேரம் சாசிக்கே நார்மலான கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வந்தீங்க நேரம் என்ன தான் இது பண்ணிகிட்டு இருந்தாலும் வந்திருக்காது. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டிப்பாக நான் வந்து இவனை வாங்கிடுவேன். இந்த கோகு வெஜிடா எஸ்எஸ்ஜே காடு தான் இங்கே இந்த கேரக்டர் வாங்கிடுவேன் கண்டிப்பாக. இப்போ கூட வாங்கலாம், ஆனால் வீடியோ லென்த்தாக போவோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இப்போ என்ன கேரக்டர் வாங்கலாம்? நரிட்டோ அடேங்கப்பா ரூட்டா கபாயு வேறு கேட்டிங்களா? 800 டைமண்ட் நரிட்டோ 9 டெல்ஸ். எவரேட்ஸ் இந்த கேரக்டர் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஹீட் எல்லாம் பேரை மாற்றி கொடுத்துருவாங்க, யாருக்குமே புரியாது. அவங்க லார்ட் வீரஸ் கரியஸ்ன்னு போட்டு வச்சுருக்கீங்க, என்னென்னமோ கிருக்கிங்களாட போட்டு வச்சுருக்கீங்க. கோக்குக்கு கோமு, வெஜிடாக்கு ஜிட்டான்னு போட்டு வச்சுருக்கீங்க. நான் எங்கே கோக்கோட ப்ளூ ஃபார்ம் நம்மக்கிட்ட போன தாட்டி மேட்ச் வந்தது. கோக்கோட இருந்தால் இந்த ஃபார்ம் தானே, வெஜிடா இல்லை கோட்டா எஸ்எஸ்ஜே ப்ளூ இல்லை இந்த ஃபார்ம் கோமு எஸ்எஸ்ஜே ப்ளூ. காசு போட்டு வாங்கி நீங்கள் யாரும் இந்த மாதிரிலாம் காசு கொடுத்து வாங்காதீங்க. காசு கொடுக்குறதோட நீங்கள் நேர்மையாக விளாண்டிங்கனாலே பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1000 டைமண்ட்ஸ் தேவைப்படுது. இல்லைனா வாங்கியிருக்கேன், நம்பி தான் வாங்கிட்டு ஏன்டா டெலிட் பண்ணி கேட்டிங்கன்னா போர் அடிச்சு போயிடுச்சு. வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த கேரக்டர் நல்லாயிருக்கும். இதை தான் கோகுவையோ கோரனையோ இழுத்து பிடிச்சிருக்கோம். இந்த கோரனை இழுத்து பிடிச்சிக்கும், அப்புறமா வந்து விடவே விடாது. கோகு கம்முன்னு பார்த்துட்ருப்பா SSJ2 ஃபார்ம் எடுத்துகிட்டு. அப்புறம் கோரன் SSJ2 ஃபார்ம் எடுத்துகிட்டு அடிச்சு போடுவான். அந்த விலங்கே என் பேர் என்னன்னு தெரியல, சரியான பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோரன் SSJ1 லேண்டர் SSJ3 வேறு என்ன இது ஒன்றும் தெரியல. கிரேட் ட்ராக்ஸ் ஈவில் இந்த கேரக்டர் என்கிட்டே இருக்கே. பீஸா பவர் இந்தா அது வேறு இது வேறையா? சாரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பாய். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அண்ட் பாய்.